நம்பிக்கையற்றவன் எந்த உலகத்திலும் இன்பம் காண முடியாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் உன் அப்பன் முருகன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்றை கொண்டு உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். பெருமகிழ்ச்சியான செய்தியை இந்த செவ்வாயின் விடியலில் உனக்கு கொடுப்பதில் உன் அப்பனுக்கு அத்தனை மகிழ்ச்சி. நான் தருவதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தட்டிவிட நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த கந்தன் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் எனும் பொழுது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவுமே என் கையை மீறி சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு விஷயம் சட்டென்று உன்னை விட்டு விலகுவதாக தோன்றலாம். உன் மனதிற்குள் இதனால் பதற்றம் ஏற்படலாம். எல்லாம் முடிந்து விட்டதோ என்கின்ற ஒரு உணர்வு தோன்றலாம். ஆனாலும் அவர்களிடத்திலிருந்தும் அந்த விஷயத்திலிருந்தும் உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்க வேண்டியது அப்பனினுடைய பொறுப்பல்லவா? அதனால் எந்த துன்பமானாலும் இந்த கந்தன் என் பாதத்தில் நீ போட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை நீ செய்ய தொடங்கு. நிச்சயமாக உன்னுடைய முயற்சிகளுக்கான பலன் என்றும் உன்னை வந்து சேராமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் சட்டென்று ஒரு பய உணர்வை எல்லோருக்கும் கொடுக்கத்தான் செய்யும். தவறான முடிவு எடுத்து விட்டோமோ என்று சிந்திக்க வைக்கும். ஆனால் எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நீ என்ன செய்தாய் என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும். நீ செய்தது எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை உனக்கு தெரிய வைக்கும். அப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்து நீ உன் வெற்றியை உறுதி செய்தால் மட்டும்தான் உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் ஆரம்பித்ததை உன்னால் உணர முடியும். உன் அப்பன் நான் சொன்ன பொழுதே உனக்குள் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சரி, நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த கந்தனின் அருளோடு உனக்கு நல்லதாக நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வளப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக உன் கைகளில் உன் அப்பன் ஒப்படைக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கிருக்கின்ற கவலையில் மிக பெரிய கவலையே உன்னுடைய மனம் விரும்பும் உறவிடம் இருந்து உனக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கவில்லையே என்பதுதானே. நான் இப்பொழுது உனக்கு அந்த செய்தியினை கொடுக்கின்றேன். நீ விரும்புகின்ற உறவு யாராக இருந்தாலும் சரி என் குழந்தையே, அவர்களிடத்தில் உண்மையாக பழகு. அவர்களின் நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நீ உரியவராக இரு. எந்த காலகட்டத்திலும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டோ மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களையோ நம்பிக்கொண்டோ அவர்களுக்கு துரோகத்தை மட்டும் நீ செய்து விடாதே. வாழ்க்கை பல இக்கட்டான சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்து கொடுத்து அப்படியே உன் வாழ்க்கையை முடித்துவிட அத்தனை முயற்சிகளும் நடக்கும். எந்த நேரத்தில் நீ எப்படி விழித்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து வாழ்க்கை உன் வசமாக வேண்டுமா அல்லது உன்னை விட்டு விலக வேண்டுமா என்பதனை முடிவு செய்யும். உன் அப்பன் இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் சற்று உற்று நோக்கி நீ பார்த்தாயானால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கின்ற விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சேர கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் நீ திக்கு முக்காடி போகின்றாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீ தனியாக விழி பிதுங்கி நின்றிருக்கின்றாய். நமக்கு இவர்கள்தான் வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது
சட்டென்று ஏதாவது ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நம்மை விட்டு விலகி நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் உனக்கு கொடுத்த மனவழிகளும் வேதனைகளும் என்னவென்று உன் அப்பன் எனக்கு தெரியும். என் குழந்தையே, சந்தோஷமான வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நம்மோடு நாம் மனம் விரும்புகின்ற உறவு உடன் இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த உறவு உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், உன் மனதை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் பட்சத்தில், என் குழந்தை, எந்த ஒரு நல்ல செய்தியையும் அவர்களிடத்தில் இருந்து நீ எதிர்பார்க்க வேண்டாம். அது கிடைத்தும் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை. தன் குணத்தை தனக்கு பிடித்தவர்களுக்காக மாற்றிக்கொள்ள முடியாதவன், தன்னை அவர்களுக்கு ஏற்றது போல செதுக்க தெரியாதவன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனக்கான எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த துன்பங்களில் இருந்தும், இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த சோதனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கந்தன் வந்திருக்கும் பொழுது, என்னையே உன்னுடைய உறவாக நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. எந்த கள்ளகபடமும் இல்லாமல் உன் மீது உண்மையான அன்பை கொடு. இந்த கந்தன் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையில் ஏமாந்து விட்டோம், தோற்றுவிட்டோம் என்று சொல்வதை விட, நாம் இதைவிட சிறப்பான ஒன்றை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிப்பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற உச்சபட்ச சந்தோஷத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் போல என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியான கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டே இரு. என்றும் அப்பன் உன்னோடு பயணிக்கிறான் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் மனம் விரும்புகின்ற உறவு, நீ விரும்புகின்ற ஆசைகளையும் உன்னுடைய கனவுகளையும் நிறைவேற்ற துடிக்கின்ற உண்மையான அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ உணர்கின்ற பட்சத்தில், உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக என் குழந்தைக்கு என்னவென்று தெரிய வரும். இந்த வாழ்க்கை வேண்டும் என்றே உனக்கு எதையும் சொல்லவில்லை. நீ இதிலிருந்து பல அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை கண்டும் இந்த திருப்பங்களை கண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற உச்சபட்ச கஷ்டத்தை கண்டும் பதற்றமடையாமல் சற்று பொறுமையாக என்ன நடக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு புரியும். யாரையும் சட்டென்று குறை சொல்லிவிட முடியாது. யார் மீதும் சட்டென்று பழி போட்டுவிட முடியாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் எனும் பொழுது வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை நாம் நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்துகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நிலையிலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க இந்த கந்தன் நான் இருக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளையை மன மகிழ்ச்சியோடு இரு. உன்னை விரும்புகின்ற உறவு யாருமே இல்லை என்று நீ வருத்தப்படுவாயானால் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். என்றும் நீ விரும்புகின்ற நல்ல உறவாக, உனக்கு உன்னுடைய அன்பிற்கு ஏற்ற ஒரு உறவாக, நீ கொடுக்கின்ற அன்பிற்கு ஈடாக அல்லது அதைவிட அதிகமாக உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனிடத்தில் சரணடைந்து விட்ட பிறகு வாழ்க்கையில் தோல்விகள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அன்பு என்பது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, அப்பன் முருகனை மனதார நினைத்து இந்த செவ்வாய்க்கிழமையில் நீ என் முன்னால் வந்து நின்று விட்டாயானால் போதும். நான் நீ கேட்டதை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வேண்டி நின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும்
நான் உனக்கு கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள். மனமகிழ்ச்சியோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். என்றும் நீ நினைத்ததை விடவும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.